வணக்க மக்களே! நான் உங்கள் பயணப்பித்தன் கோவர்தன் விளாக்ஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலைன்னு ஒரு இடம் இருக்குங்க. அதாவது சென்னை திருவண்ணாமலையில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பக்கத்தில் திருவண்ணாமலைன்ற அழகான ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அது பக்கத்தில் நரிப்பாறை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குகை இருக்குங்க. இங்கே வந்து இன்னும் சித்தர்கள் வந்து கீரிப்பிள்ளையாகவும் நாகப்பாம்புகளாகவும் வாழ்ந்துட்டு இருக்கதா ஒரு நம்பிக்கை வந்து நம்பப்படுது. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அங்கே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ரோட்டை கிராஸ் பண்ணி அப்படியே வந்தீங்கன்னா இன்னொரு ரோடு வந்து வருங்க. அதில் கட்டாயி நாங்கள் அப்படியே உள்ளே வந்தோங்க. இப்படி தான் இருக்குது. முன்னாடி இந்த இந்த சின்ன மலை, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு முருகன் கோயில் இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் வந்து இந்த நரிப்பாறை அந்த சித்தர் குகை வந்து இருக்குது. அங்கேயே பார்த்தீங்கன்னா இங்கே போர்டு வச்சுருப்பாங்க, நரிப்பாறை சித்தர்கள் குகை கோயில் சேவா ட்ரஸ்ட் திருவண்ணாமலைன்னு போட்டிருக்கோம். சிவான்னு போட்டிருக்காங்க. நம்ம கொடுக்கக்கூடிய தானம் வந்து 3 வகைப்படும்னு சொல்லி எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள். தலைப்பழு தானம், இடைப்பழு தானம், கடைப்பழு தானம். எனக்கு இதுக்கான மீனிங் தெரியலை. யாராவது தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், உள்ளே செல், அமைதியாக இரு, ஆழ்ந்து தியானம் செய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அருமையாக இருக்குது. திருப்பி வந்து இந்த பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்ன போர்டு வச்சுருக்காங்கன்னா, நம்பிக்கையுடன் உள்ளே செல்லுங்கள், உங்கள் வாழ்வில் மாற்றங்கள் நிகழும். கண்டிப்பாக நான் நம்பிக்கையோடு போகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க. உள்ளே போகிறோங்க. ஆக்சுவலாக அமைதியான ஒரு இடங்க இது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நிறையாலாம் இங்கே வந்து இருக்காது, தங்க முடியாது, எதுவுமே கிடையாது. இங்கே வந்தால் அந்த அமைதியை வந்து உள்ளுணர்வை வச்சு நீங்கள் வந்து உணரலாம். வாங்க பயணிக்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா காரெல்லாம் இங்கே விட்டுக்கலாம். சின்ன ரோடு தாங்க, சின்ன கார் நீங்கள் இங்கே விட்டுக்கலாம். பைக் வந்தாலும் பைக்கை வந்து விட்டுக்கலாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு வனதேவதையோட கோயில்கள் உள்ளே இருக்குது. அதை தாண்டி அப்படியே பயணிக்கலாங்க. அதாவது இதில் தான் அந்த மலைக்கு போகணுங்க. ஆக்சுவலாக வந்து எல்லா மலைக்கோயில்களையும் நீங்கள் போகும்போது வனதேவதைகள் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. அந்த வனதேவதை வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா வந்து ஒரு ஐதீகம் வந்து நம்பப்படுது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே 2 ஜீவசமாதி இருக்குங்க. இந்த 2 ஜீவசமாதியை கடந்து தான் நீங்கள் வரணும். இங்கே தான் அந்த குகை இருக்குது. அங்கே ஒரு ஜீவசமாதி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்ப்போம். இடமே வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது, யாருமே இல்லை. மறுபடியும் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகரோட கோயில் இருக்குது. சித்தர்கள் குகை கோயில் நரிப்பாறை சேவா ட்ரஸ்ட்னு போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜீவசமாதி இருக்குங்க. சுந்தரானந்தர் ஜீவசமாதி பீடம்னு வச்சுருக்காங்க. அவருடைய சுந்தரானந்தருடைய ஜீவசமாதிங்க. அவருடைய புகைப்படம் வந்து அங்கே இருக்குது. அப்படியே மேலே அப்படியே பயணிப்போங்க. பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க என்னென்ன அனுமதி இல்லைன்னு. இந்த கோயிலில் வந்து நைட்டு தங்குவதற்கு அனுமதி கிடையாதுங்க. இங்கே குறி ஜோசியம் பார்க்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. பூசாரிகளாகவும் சாதுக்களாகவும் யாரும் நியமிக்கவில்லைங்க. பூசாரியும் கிடையாது, யாருமே கிடையாது. நரிப்பாறை கோயிலை வந்து யாராவது தவறாக பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் போட்டிருக்காங்க. இந்த கோயிலுக்கு டொனேஷனாக வந்து நீங்கள் ட்ரஸ்ட்டை தவிர வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இங்கே அடுத்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, செய்த தர்மம் செய்த கர்மம் ஒரு நாள் வினை பயன் ஆற்றுன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா நீ செஞ்ச நல்லது கெட்டதுக்கு ஒரு நாள் பிராயச்சித்தம் கண்டிப்பாக கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே மது மாமிசத்திற்கு அனுமதி இல்லை கோயில் நிர்வாகம். இது வந்து குகை கோயிலுங்க. இங்கே ஒரு ஜீவசமாதி இருக்குது, வாங்க பயணிக்கலாம். ரொம்ப அமைதியாக இருக்குங்க இந்த இடம். இன்றைக்கி வந்து நமக்கு வந்து சித்தர் காட்சி கொடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியலை. கண்டிப்பாக காட்சி கொடுக்கணும் கீரி ரூபத்தில். யாராவது அன்னதானத்துக்கு பொருள் கொண்டு வந்தாங்கன்னா இங்கே வைக்க சொல்லி போட்டிருக்காங்க. என்னென்னைக்கு அன்னதானம் நடக்குன்றதையும் நான் காமிக்கிறேன்.
இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுடைய ஜீவசமாதி. 1914 வருஷமே அவர் வந்து ஜீவசமாதி ஆகிட்டார். இந்த இருக்குங்க இவருடைய ஜீவசமாதி. இங்கே வந்து ஒரு வேத வாக்கு எழுதி போட்டிருக்காங்க. நடந்தால் நம்புவேன் என்பது மனிதனின் வாக்கு, நம்பு நடக்கும் என்பது சித்தனின் வாக்கு அப்படின்ட்டு. இங்கே பிரசாதம் வச்சுருக்காங்க, நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக பயணப்பித்தன் குடும்பத்துக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பிஸ்கட்லாம் வச்சுருக்காங்க யாரோ கொண்டு வந்து. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குடிநீர் வசதியெலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அன்னதானம் எப்போன்னு நான் சொல்லிடுறேங்க. பௌர்ணமி அமாவாசைக்கெலாம் போடுவாங்களாம். இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து 27ஆம் பௌர்ணமி வியாழக்கிழமை வருது. காலைல 7 மணிலேருந்து அன்னதானம் நடக்கும்னு போட்டிருக்காங்க. அமாவாசையிலே வந்து அன்னதானம் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த போட்டிருக்காங்க பாரு, மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அன்னதானம் நடைபெறும். உங்களுக்கு டொனேஷன் கொடுக்கறதுக்கு ஏதோ அதை போட்டிருக்காங்க. இங்கேயும் தண்ணி கனெக்ஷன் வச்சுருக்காங்க, குப்பை தொட்டி எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்தோடனே ஒரு பைரவர் வந்துட்டாருங்க. நாங்கள் பிஸ்கட் கொண்டு வந்திருந்தோம், அதை நாங்கள் கொஞ்சம் போட போகிறோங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரிஞ்சு தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோங்க. எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. அப்படியே வந்தீங்கன்னா குகை கோயில் இருக்குங்க. இது உள்ள தான் அந்த சித்தர்கள் வந்து தியானம் பண்ணக்கூடிய இடம். அந்த நரிப்பாறை குகை வந்து இதுதாங்க. இங்கே தான் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா சிவபெருமான் எல்லாமே இருப்பாங்க சிலை. நான் இப்போ தான் முதல் டைம் போகிறேன், நானும் தியானம் பண்ண போகிறேன். அந்த கீரிப்பில் உள்ளே இருக்குங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அது உள்ள கீரிப்பில் போகிறத நான் பார்த்தேங்க. நான் தரிசனம் கண்டுட்டேன், ஆனால் கேமராவில் தெரியுமான்னு எனக்கு தெரியலைங்க. பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக வேர்களாக தாங்க இருக்குது. இங்கே தான் சித்தர்கள் வந்து தவம் பண்ணக்கூடிய இடம். நாங்கள் வந்து பிஸ்கட் கொண்டு வந்திருந்தாங்க, அதை நம்ம சித்தர்களுக்கு வைக்க உள்ளே போயிருந்தோம். நம்ம கூட பைரவரும் வந்து தொடர்ந்து பயணம் பண்ணி குகைக்குள்ளே வந்துட்டார். நான் பார்த்துட்டேங்க சித்தரை உள்ள, நல்லா கவர் பண்ண முடியலை. எங்களால் வீடியோ பதிவு பண்ண முடியுமான்றது தெரியலை. நாங்கள் தியானம் பண்ண போகிறோங்க. வந்தீங்கன்னா அது உள்ள நீங்கள் அந்த சித்தரை பார்க்கலாம். கீரியாக வளம் வந்துட்டுருப்பார். இந்த குகைக்குள்ளே போகும்போது கொஞ்சம் குனிஞ்சு தாங்க உள்ளே போகணும். நாங்கள் உள்ளே போய் தியானம் பண்ணிட்டு வந்துட்டோங்க. வியூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்குங்க. இங்கே மலைகள், மரங்கள் எல்லாமே தெரியும். அதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைங்க. பறவைகளோட சத்தம் எல்லாமே நல்லா இருக்குங்க. சிசிடிவி கேமராலாம் வச்சுருக்காங்க இங்கே. நீங்கள் வந்து தியானம் பண்ணுறதுக்கு அருமையான இடங்க. இந்த குகைக்குள்ளே போய் தியானம் பண்ணிட்டு வந்துட்டோங்க. அது நாங்கள் உள்ளே போகும்போது அந்த கீரி, வெள்ளை கலர் இருக்கக்கூடிய கீரியை நாங்கள் பார்த்தோங்க. பட் என்னால் கேமராவில் காட்ட முடியல, அவ்வளோக்கு ஜூம் ஆகலை. நாங்கள் உள்ளே போனோடனே பைரவரும் எங்களோடய வந்துட்டார். நாங்கள் கீரிக்கு வச்ச பிஸ்கட்டை அவர் தான் சாப்பிட்டாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து ரொம்ப அமைதியாக இருக்குங்க, மன அமைதியாக இருக்குது. வாங்க தியானம் பண்ணுங்க. இந்த இடத்த பத்திரமா சுத்தமாக பாதுகாத்துக்கோங்க. நாங்கள் சித்தர் குகையில் வந்து தியானம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தாங்க. அப்போ கீழே ஏதோ ஒரு சித்தர் பீடம் போட்டிருக்காங்க. அது இதில் தான் வந்திருப்போம். இங்கே சாமி கும்பிட்டு அப்படியே மேலே ஏறியிருப்போம். அங்கே ஒரு ஜீவசமாதி இருக்கும். இங்கே இதான் வந்து குகை கோயில் இருக்கும். திருப்பி கீழே இறங்கும்போது அப்போ தான் பார்த்தோம், ஸ்ரீ அரச இளையனா சித்தர் பீடம்னு போட்டிருக்காங்க. அந்த பாதை போகுது, அங்கே போகலாம். நாகம்மாளுடைய சன்னதி இருக்குது.
இதாக இருக்குங்க நாகம்மாளுடைய சன்னதி. இதுக்கு அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது சித்தர் பீடம் வச்சுருக்காங்க. ஸ்ரீலஸ்ரீ அரச இளையனார் சித்தர் பீடம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பாம்போட சட்டை கிடக்குது. இங்கே தான் கிரியோட ரூபத்துலேயும் பாம்போட ரூபத்துலேயும் சித்தர்கள் உலா வராங்க. நாங்கள் மேலே போகும்போதே கவனித்தோம், கீழே வரும்போது ரெக்கார்ட் பண்ணலான்னு இப்போ உங்கள்கிட்ட காட்டுறோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக. இது மேல் பாதி, இது கீழ்ப்பாதி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அதே இந்த திருவண்ணாமலை அந்த படிக்கட்டுகள் இங்கே அதில் நீங்கள் கட்டாகாமல் ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரோடு வரும். அதில் வந்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு கட்டாகும். அப்படியே வந்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு முருகன் கோயில் இருக்குல்ல, இந்த முருகன் கோயிலுங்க. இந்த முருகன் கோயில் வந்து இப்போ அடைச்சிருக்கு. 4 மணிக்கு தான் திறப்பாங்களாம், மத்தியானம் 2 மணி. இந்த ரோட்டில் அப்படியே நீங்கள் போனீங்கன்னா டேனாகி போனீங்க அப்படின்னா அந்த கார்னரில் தான் அந்த குகை கோயில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். நாங்கள் நரிப்பாறை குகையில் வந்து தரிசனத்தை முடிச்சுட்டு தியானம் பண்ணிவிட்டு அப்படியே இந்த முருகனை தரிசிக்க போயிட்டுருக்கோம். கோயில் அடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, என்னன்றது தெரியல. போய் பார்ப்போம். பார்த்துட்டு இந்த கோயில் என்னென்ன வசதி இருக்குன்றத சொல்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி, ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து தரிசனம் பண்ணிவிட்டு போங்க. அந்த பைரவர் வந்து இங்கே வந்துட்டாருங்க. ஒரு மயில் சிலை வச்சுருக்காங்க. அதாவது நம்மளுடைய கோரக்கர் சித்தர் வந்து பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க அந்த முருகனை. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், கோரக்கர் சித்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம், 18 சித்தரும் தவம் புரிந்த இடம்னு போட்டிருக்காங்க. அமாவாசை அன்னை பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு முருகனுக்கு அபிஷேகம் சிறப்பு பூஜை நடைபெறும்னு போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நரிப்பாறை முருகன் கோயில். இங்கேயுமே பார்த்திங்கன்னா பிஸ்கட்லாம் வச்சுருக்காங்க. இங்கேயும் கீரி வருமாங்க. நான் பார்த்தேங்க, பட் என்னால் எடுக்க முடியல. நான் அங்கேருந்து இங்கே நடந்து வரதுக்குள்ளேயும் போயிடுது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பொறுமையாக உட்காந்திங்கன்னா உங்களுக்கும் சித்தர்களுடைய தரிசனம் கிடைக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த முருகன் கோயிலில் இருக்கோம். ஒருத்தவங்க கீழே அந்த சித்தர் குகையில் வந்து சொன்னாங்க இந்த கோயில் அடைச்சிருக்கும், 4 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு. அதை நம்பி நான் சொன்னேன். அப்படி இல்லைங்க, இங்கே திறந்தே இருக்குது, எனி டைம் ஓப்பனில் தான் இருக்குது. இங்கே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க, லெமன் சாதம். மத்தியானம் 2:30 பசி யாத்தின மாதிரி நல்லா இருந்தது. இங்கேயுமே வந்து அந்த கீரி ரூபத்தில் ஐயனை நான் பார்த்தேன். வீடியோ எடுக்க முடியல, எல்லாத்தையுமே நாங்கள் வீடியோவில் காமிச்சிட்டே இருக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு ஆன்மீக நோக்கத்தோடு பார்க்குற நீங்கள் இந்த இடத்துக்குலாம் வாங்க. சித்தர் குகை, அப்புறம் வந்து இந்த முருகன் கோயிலை வந்து தரிசனம் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நான் நிறையா ஆன்மீக விளாக் போடுறேன். உங்கள் ஊரில் இந்த மாதிரி விசித்திரமான இடங்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அங்கே வரேன். நான் உங்கள் பயணப்பித்தன் நரிப்பாறையிலிருந்து. எல்லோரும் நல்லா இருங்க. சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா.